உங்கள் அனைவருக்கும் முதலாவதாக விசுவாச வார்த்தை ஊழியத்தின் சார்பாக இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புவோம். முக்கியமான இன்னைக்கு வேதத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம். எல்லாரும் கேட்டிருக்கலாம், வார்த்தைகள் எல்லாருக்கும் தெரிந்தது தான், இருந்தாலும் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உண்மையான கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? அது எனக்கு உண்மையான கிறிஸ்துமஸ், அப்போ உண்மை இல்லாத கிறிஸ்துமஸ் இருக்குதா அப்படின்னா இல்லை, எல்லாரும் கொண்டாடுறோம், நல்லா இருக்குது. நிறைய பேர் சாப்பிட்டு வந்துருக்குறீங்க, உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுங்கிற மாதிரி. ஒரு சிலருக்கு தூக்கம் வரலாம், முழிச்சுக்கோங்க. வேத வசனம் கெனத்கின்ற பிரசங்கர் சொல்லுவார், பிரசங்கம் எடுக்கிறதுக்கு முன்னாடி, கெட் ரெடி பிகாஸ் கம் டு த வேர்ட் ஆஃப் காட். எல்லாரும் ஆயத்தமாகுங்க, ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை வருது. ஆமென். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை நம்மளை உற்சாகப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தை நம்மளை முன்னேறி செல்ல உதவும் பாருங்க. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ உண்மையான கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? அப்போ உண்மையான கிறிஸ்துமஸ் என்றால் என்ன அப்படின்னா, முதலில் நாம் தெரிந்திருக்க வேண்டுவது இயேசு யார் என்பதை தெரிந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக அவர் ஏன் வந்தார் என்பதை தெரிந்திருக்க வேண்டும். மூன்றாவதாக அவர் ஏன் பிறந்தார் என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். பாருங்க, இந்த மூன்று கேள்விகளுக்கும் அர்த்தம் தெரிந்திருந்தால் அதுவே உண்மையான கிறிஸ்துமஸ் சொல்லிட முடியாது. இதை தாண்டியும் இன்னும் என்ன இருக்குது? கிறிஸ்துமஸின் ஆழங்கள் இருக்கிறது, கிறிஸ்துவின் ஆழங்கள் இருக்கிறது. அதனால்தான் இயேசு விதமாக சொன்னாரு, இன்னும் ஆழங்களுக்குள்ளே நீங்கள் சென்று என்னை பார்க்கவில்லை அப்படின்னு. அப்ப வேத வசனங்கள் இன்னும் ஆழத்துக்குள்ளே நம்மளை கொண்டு செல்லும். அதான் முழங்கால் அளவு கிடையாது, நீச்சல் அளவு ஆழம் கிடையாது, இடுப்பளவு ஆழம் கிடையாது, கண்ணுக்கால் அளவு என்ன முழுவதுமாய் மூழ்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. அப்ப சத்திய வசனங்களை நாம் என்ன பண்ண வேண்டும்? சரியாய் கேட்கும் பொழுது அதிலிருந்து நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம். இப்ப லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் திருப்புங்க 1 இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு சத்தியம், லூக்கா 2 பாருங்க. இப்ப தேவ தூதன் மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் என்று வேதத்திலிருந்து இன்னைக்கு நான் எடுத்து காண்பிக்கிறேன். அது என்னங்க? தேவ தூதனுக்கு மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டதான் உண்மையான கிறிஸ்துமஸா? அது என்ன அப்படி அடங்கி இருக்குது அதுல இன்னைக்கு நான் எடுத்து காண்பிக்கிறேன். அப்ப ரட்சகர் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம், ரட்சிப்பு என்பது எவ்வளவு முக்கியம். நம்மளுக்கு ஒரு ரட்சகர் ஏன்றத இந்த மெசேஜ் முடியும் போது உங்களுக்கு தெரியும். ஓகே, கிறிஸ்துமஸ் என்றது சாதாரண ஒரு காரியம் இல்லை, கிறிஸ்து ரட்சகர் முதலில் முக்கியம். கிறிஸ்துமஸ் தாத்தா 2வது, பிரியாணிலாம் 2வது. வீட்டில் நல்லா சாப்பிட்டு தான் வந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கிறிஸ்துமஸ் தாத்தாவையும் பார்த்தாச்சு எல்லாருமே. வயசான தாத்தாவையும் பார்த்தாது, யங் தாத்தாவையும் பார்த்தாச்சு. சில பேர் நாங்கள் வீட்டுக்கு காமிச்சிட்டோம், சில பேர்லாம். சரியா? அதில் பார்த்துட்டீங்க நீங்கள். இப்போ கிறிஸ்து யார் என்பதை பார்க்கிறேங்க. ஆமென். ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்போ ரட்சகர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அதனால தான் மெய்ப்பர்களுக்கு இது அறிவிக்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்களேன். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாருங்க, எங்கு போனாலும் இந்த செய்தி இதுதான் நற்செய்தி, ஜாய்ஃபுல். பாருங்க அந்த வார்த்தை. உங்க வீட்டில் கேரளா அந்த வசனம் வாசிச்சிருப்பாங்க. உங்க வீட்டில் எந்த டிவியை ஆன் பண்ணாலும் இந்த வசனம் இல்லாம இருக்காது. அப்ப இதுல என்ன இருக்குது? ஏன் தேவ தூதர்களுக்கு அறிவிக்கப்பட்டது ரொம்ப முக்கியமான காரியன்றதை இன்னைக்கு நாம் பார்க்கலாம். பாருங்க, இதே வசனம் மீகா என்ற தீர்க்கதரிசி 500 வருடங்களுக்கு முன்பே தீர்க்க தரிசனமாக சொன்னார். நம்மளுக்கு ஒரு ரட்சகர் பிறப்பார் என்பதை மீகாவில் நாம் வாசிக்கலாம். அப்ப மீகா என்பது கிறிஸ்து பிறப்பதற்கும் அவருக்கும் 500 வருஷம் இடைப்பட்ட காலமாக இருந்தது. அப்ப அவர் முன்னாடியே தீர்க்க தரிசனம் சொன்னார். இந்த மாதிரி கிறிஸ்து என்னும் ரட்சகர்
உங்களுக்காக ஒரு தாவீதின் ஊரிலே பிறப்பார், அவர் உங்களை மீட்டு ரட்சிப்பார், அவருடைய பெயர் ரட்சகர் என்று சொன்னார். பாருங்க, 500 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னதை இங்க தேவ தூதன், அழகவனிங்க, தேவ தூதன் அதே வசனத்தை அப்படியே மாறாமல் இங்க யாருக்கு சொல்றத பார்க்கிறோம்? மேய்ப்பர்களுக்கு சொல்றத பார்க்கிறோம். ஏன் சொல்லுகிறார், எதற்காக சொல்லுகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அப்ப பாருங்க, ரோம சக்கரவர்த்தி 500 வருஷங்களுக்கு முன்பு பாருங்க, அவன் குடிமதிப்பு எழுதும்படி இங்க ஒரு சட்டம் ஏற்றுறான். சட்டம் ஏற்றப்ப எல்லாரும் வந்து என்ன பண்ணணும், குடிமதிப்பு அங்கே எழுத வேண்டும். இயேசு பிறந்தாரு, இயேசு பிறந்து பாருங்க, அங்க என்ன இருக்குன்னா சட்டம், அந்த குடிமதிப்பு எழுதணும். யாரெல்லாம் அங்கே பிறந்திருக்காங்களோ, இப்போ நம்ம ஊரில் வந்து சென்சஸ் எடுக்கிறாங்களே, அது மாதிரி எல்லா ஊரும் சுற்றி இருக்கிற ஊர் பூரா அங்கே போய் என்ன பண்ணணும், அந்த சென்சஸ் புள்ளி விவரங்களை நம்ம காமிக்கணும். இப்போ இயேசுவும் அங்கே பிறகுறாரு, எல்லாரும் போய் அங்கே குடிமதிப்பு எழுத போகிறாங்க. ஒரு சட்டமும் ஏற்றப்படுகிறது. இப்போ பாருங்க, இந்த குடிமதிப்பு எழுதுறதுக்கு 80 மைல் பிரயாணம் பண்ணி வருகிறத நம்ம பார்க்கலாம். இங்க இருந்து அவங்க போகணும் அப்படின்னா 80 மைல் பிரயாணம் பண்ணி அவங்க போய் அந்த குடிமதிப்பு எழுதணும். அவ்வளவு முக்கியமா? இன்னைக்கு பாருங்க, வீட்டுக்கு பக்கத்துல தான் முக்கியமா ஆதாருக்கு ஏதாவது திருத்தம் பண்றாங்க, வாங்கயானா ஓவம் காலையில என்னைக்கு போய் பார்த்துக்கலாம். அதை வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் பார்த்துக்கலாம், படுத்துருவோம் நம்ம வந்து. ஏன் அவ்வளவு முக்கியமா? இன்னைக்கு நம்மளா இருந்தா ஏசப்பா 80 மைல் எவ்வளவு சிலைகளாம் கடந்த தூரம். ஏன் அவர்கள் அவ்வளவு பிரயாசப்பட்டு போனாங்க? என்ன காரணம் இது அடங்கி? தேவ தூதர்களுக்கு சொன்ன காரணம் என்ன? மெய்ப்பர்கள் அவர்களுக்கு சொன்னது என்ன? ஏன் இந்த குடிமதிப்பு அவ்வளவு முக்கிய ஒன்றாய் இருந்தது? பாருங்க, 80 மைல் பிரயாணம் பண்ணி வருகிறார்கள். அப்ப ஏன்னா சரித்திரத்துல மாற்றி அமைக்க ஒருவர் வருவார் என்பதை தேவ தூதர்கள் அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? 10 வசனம் பாருங்க. தேவ தூதன் அவரை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இங்க இயேசுவின் பிறப்பு ஒரு சரித்திரத்தையே மாற்றி எழுத போகிறது. நமக்கு ஒரு இரட்சகர் பிறப்பார் என்பதை 500 வருஷங்களுக்கு முன்பாக மீகா சொன்னதை இப்ப சரித்திரமானது நடக்க போகிறது. அதனால தான் 80 மைல் கடந்து வந்து இயேசுன்ற பெயர் ரெக்கார்டு பண்ணி, இன்னமும் அந்த ரெக்கார்டெலாம் இருக்குது தெரியுமா? இயேசு பிறந்தார் என்பது. அதனாலதான் இன்னைக்கு எவனும் சொல்ல முடியாது இயேசு பிறந்தாரா, எப்போ பிறந்தாரு. நான் சொல்றேன், எப்போ வேணாலும் பிறந்துட்டு போறாரு. ஆனா எதுக்கு பிறந்தாருன்றதுதான் ரொம்ப முக்கியமே. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா பாருங்க, வாழ்க்கை என்பது மாற்றி அமைக்கப்படும். அதனாலதான் ஒரு பாஸ்டர் சொன்னாரு, இந்த சரித்திரத்தை நடத்தி கொண்டு வந்தவரே தேவன் தான். 500 வருஷங்களுக்கு முன்னாடி சொன்னதை எத்தனை ஆண்டுகள் கழித்து உங்க குடிமதிப்பு எழுத போறாங்க. ஏன் அந்த குடிமதிப்பு? தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் எல்லாம் ஒவ்வொன்றாய் நிறைவேறுகிறது, அப்படியே நிறைவேற்றுகிறார். இதுல யாரு பின்னாடி இருக்கிறது? மரியாதா, யோசேப்பா? நம்ம என்ன பண்றோம்? மரியாதை இல்லாம பிள்ளை வந்துருச்சா? நான் சொல்றேன், மரியாதை இல்லைன்னா பிள்ளை டைரக்டா வந்துருக்கலாம். மரியாதை இல்லைன்னா அண்ணாள், அண்ணாள் இல்லைன்னா ரெபேக்கால்னா யாரோ. ஆனா ஏன் மரியாதை தேர்வு செய்தார்னா, அவன் சொன்ன ஒரு வார்த்தை தான், இதோ உமக்கு அடிமை, நீ சொல்லும் ஆண்டவரே அப்படியே வாழ்க்கையில் ஆகும். இந்த மாதிரி ஒரு வார்த்தை, அந்த அடிப்பணிதல் யாருக்கு இருக்கிறதோ அங்கே தேவன் அவர்கள் மத்தியிலே மகா பெரிய கிரியைகளை அவரால் செய்ய முடியும். அதனால பாருங்க, இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு என்பது சரித்திரத்தையே மாற்றி அமைக்கப்பட்ட ஒன்று. யாரு மாற்றி அமைத்தது? தேவன் தான் பாருங்க நடத்தி கொண்டு வரார். ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றி கொண்டே வருகிறார். ஆனாதான் ஒரு பாஸ்டர் எப்படி சொல்வாரு, ஹிஸ்டரி இஸ் த ஹிஸ்டோரி என்று சொன்னார். வந்து என்னன்னா, வெறும் ஒரு கதை கிடையாது, இது உண்மையின் சரித்திரம். கிறிஸ்து பிறந்தது ஒரு உண்மையிலும் உண்மை பாருங்க. அப்ப சரித்திரம் என்பது தேவன் நின்று நடத்துவது.
ஸ்டோரின்றது வேற. சரித்திரம் என்பது தேவன் நின்று நடத்துவது, பிரித்து வாசிக்க முடியாத சூழ்நிலையாக இருப்பது. 500 வருஷங்களுக்கு சொன்னதை 500 வருஷங்களுக்கு அப்புறம் தேவ தூதன் சொல்றத அப்படியே மீகா சொன்ன வார்த்தையை, அதே வார்த்தையை தேவ தூதன் சொல்லுகிறான், அப்படியே நடக்கிறது அந்த வார்த்தை. அப்ப நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுவெல்லாம் நிச்சயம் உங்கள் தலையின் மேல் வந்து உங்களுக்கு பலிக்கும். நீங்க நினைக்கலாம், உபாகமத்தில் இருக்குது பாஸ்டர், அதெல்லாம் எனக்கு எப்படி வந்து பலிக்கும்? நான் சொல்றேன், 500 வருஷங்கள் கழிச்சு பலிக்கிறதுனா, இன்னைக்கு இயேசு ரட்சகர் நமக்காக பிறந்திருக்கிறார். இன்னைக்கு அவர் மூலமாக எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரட்சகர் ரொம்ப முக்கியம். அதனாலதான் சரித்திரத்தை தேவன் நமக்காக நடத்தி கொண்டு வருகிறார். அதனாலதான் கிமு கிபி வேற ஏதாவது பிரிக்க முடியாத ஒன்று. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். அதனாலதான் இந்த சரித்திரத்தையே தேவன் நடத்துறதுனாலதான் இதை தேவனே அதை பிரித்தார். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று தேவன் இங்கே பிரிக்கிறத நாம் பார்க்கிறோம். இதுவே சொல்லுகிறது, இயேசு வந்து இங்க பிறந்ததை இது உண்மையிலும் உண்மை. நம்முடைய காலங்கள் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது, நாட்கள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பின் இப்போ ஒவ்வொரு நிமிஷம் நகர்கிறதா, கொஞ்சம் அதை கவனிங்க. கிறிஸ்துவுக்கு பின் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. போன காலங்களை யோசிங்க, கிறிஸ்துவுக்கு முன் அது நடந்து கொண்டே இருந்துச்சு. இப்ப நன்மையான காரியங்கள் நடக்கணும்னா, நான் சொல்றேன், நன்மையின் தேவன் உங்களிடத்துல இருந்தார்னா ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிடமும் நன்மையாக நடக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார். சரித்திரத்தை நன்றாக அவரால் நடத்த முடியும். அதனால்தான் கிறிஸ்து முக்கியமான நபர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், அது ஏன் தேவ தூதர்களுக்கு அது அறிவிக்கப்பட்டது? கவனிச்சுக்கிட்டே வாங்க, ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கானது. இதை நம்ம டக்குன்னு வாசிட்டு போயிடும். காலையில் இதை பைபிள் ரீட் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி போனோடனே கூட நீங்கள் பாருங்கள், கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்னு இதை வாசிக்காமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உண்மையான ஹிஸ்டோரிக்கல், அந்த நடந்தது உண்மையானது என்ன, அவர்களுக்கு ஏன் அறிவிக்கப்பட்டது? அவர்கள் சொன்னாங்க, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். அது என்ன, எல்லா ஜனத்துக்கும்? அப்படி என்ன சந்தோஷத்தை அவங்க கொடுத்தாங்க? இயேசு வந்து பிறந்ததுக்கும் மெய்ப்பர்களுக்கும் என்ன சம்பந்தம்? இது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? எதற்காக இதை சொன்னாங்க? அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க, இதை இயேசுவே இதை செய்தார். தேவனை நமக்காக நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில நடத்துகிறாராய் இருக்கிறார். அப்ப நமக்காக சரித்திரத்தை திருப்பி வழி நடத்துகிறவர் அவர். அவருடைய கரம் எல்லாவற்றையும் வழி நடத்துகிறதா இருக்கிறது. எப்பொழுதும் வழி நடத்தும். நீங்க சொல்லலாம், இன்னைக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் பாஸ்டர், ரொம்ப பலவீனமா வந்துகிட்டே இருக்குது, நாட்கள் எல்லாம் மாற 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 என் வயசு கூட 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 என்னுடைய பலவீனமா போயிட்டு இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, திருப்பி மாற்றி அமைக்க அவரால் முடியும். மறுபடியும் உங்களை கட்டி எழுப்ப அவரால் முடியும். இந்த இயேசுவினால் கூடாதது ஒன்றுமே கிடையாது. அப்ப இந்த இயேசு மிக 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 முக்கியமான ஒரு நபர். அதனாலதான் சரித்திரத்தையே பிரித்த இந்த வசனம் ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்ப மரியாளும் யோசேப்பும் நடந்து வந்து தேவனுடைய கரம் அவர்களோடு கூட இருக்கிறனாலதான் நடக்க முடிஞ்சு. 80 மைல் நடக்கணும்னா அன்னைக்கு வந்து பாருங்க, கழுதையின் மேல பிரயாணம். நீங்க நல்ல காருக்கு வாங்கியிருக்கிறீங்க, நல்ல கார்லாம் இருக்குது, பைக் இருக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு உங்களை இன்னைக்கு பெரியாருக்கு வர சொல்லி கழுதை மேலே ஒவ்வொரு கழுதை கொடுத்து ஏறி வாங்க அப்படின்னா, நீங்கள் வரதுக்குள்ளே இங்கே எல்லாம் முடிஞ்சு பேரும் க்ளோஸ் ஆயிரும், வீட்டுக்கு போங்க அனுப்ப வேண்டியது திரும்ப. ஆனால் கொஞ்சம் கவனிங்க, கழுதை மேலே எத்தனை நாள் உட்கார முடியும்? யோசேப்பு, மரியாள், பாலகன் இயேசு இருக்கார். இப்போ 3 பேரும் கழுதை மேலே உட்காந்தாங்கன்னா என்ன நடக்கும் பாருங்க. இது என்ன டொயோட்டாவா இல்லை BMW ஏறி உட்காந்துங்க, நல்லா கப்பல் மாதிரி போவாங்க அப்படின்னு போகிறதுக்கு. அதுக்கு தண்ணி கொடுக்கணும், கார் பெட்ரோல் போட்டு திரும்ப ஓட்டி அடித்து போயிடலாம், வண்டிக்கு போயிடலாம். கழுதை பாருங்க, கொஞ்ச நேரம் நடந்தாலே படுத்துடும். இப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் 80 மைல் தாண்டி வரணும் அப்படின்னா, நான் சொல்றேன், தேவனுடைய கரமும் தேவனுடைய உதவியும்
இல்லாமல் இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. யோசிச்சு பாருங்க, 80 மைல் எங்க இருக்குதுன்னு பாருங்க. உங்களெல்லாம் நடக்க விட்டாதான் தெரியும் நினைக்கிறேன். அப்போதான் தெரியும் அவங்களுடைய இது என்னன்னு. அதனாலதான் கர்த்தருடைய வாசிக்கும் போதே கர்த்தருடைய கரம் அவர்கள் எப்படி வழி நடந்துச்சு. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் மாறுமா, இன்னைக்கு நீங்க ஒரு புதுசா வந்திருக்கலாம், என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்குது, என் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம் இருக்குது, இது மாறுமா பாஸ்டர் அப்படின்னா நான் சொல்லுகிறேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு அவர் மாற்றி கொடுப்பார். உங்களுக்கு நன்மையானதை செய்யத்தான் இன்னைக்கு அவர் இங்கே உங்களை கொண்டு வந்திருக்கார். நீங்க ஒன்று சும்மா வரல. தேவனுடைய வசனம் எதுக்காக இருக்குன்னா நம்மளை மென்மேலும் உற்சாகப்படுத்தி உயரத்திலே கொண்டு போவதற்காகத்தான் தேவனுடைய வசனம். அதுக்காகத்தான் தேவன் இங்கு பிறந்தார். இன்னைக்கு நீங்க நல்லா வாழ முடியும் நான் சொல்லுகிறேன். அவரு பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வரணும்னா நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு உங்க எல்லாரும் ஸ்டேஜில் டெஸ்கில் உட்காந்துருக்கிறீங்க. எல்லாரும் கொஞ்சம் அப்படி கீழே இறக்கி உட்காரணும். எவ்வளோ உட்கார முடியும் உங்களால? எத்தனை பேர் கால் நீட்டாமல் உட்காருவீங்க? கொஞ்சம் பேர் உட்காருவீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேர்லாம் கொஞ்ச நேரம், 1/4 மணி நேரம் கழிச்சு ஒரு கால், அடுத்த கால் 2 கால், அடுத்த கால் படுத்து ஃப்ளாட் ஆகி முடிச்சு. ஏன் முடியாது நம்மளால? ஆனால் இவ்வளவற்றையும் தேவன் பாருங்க அவருடைய பலத்த கரம் கூட இருந்தனாலதான் சோர்வுகளை தாண்டி, கல்லு மேடுகளை தாண்டி தேவகுமாரனுடைய அந்த பிறப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது. அங்க போய் சரித்திரத்திலே இது மாற்றி அமைக்கப்பட்ட காரியம். அந்த குடிமதிப்பு கண்டிப்பா எழுதியே தீரணும் சட்டம் இருக்குது. ஆனா பாருங்க இந்த சட்டம் எங்க இருந்து வராங்கன்னு பாருங்க. ஏற்கனவே அங்க இருந்தவங்க தான் கொலை பண்ண போறாங்க, அடி இயேசுவை தூக்கிட்டு போகணும்னு சொல்லி பாருங்க தேவதூதன் சொல்றான். இங்க இருந்து ஓடுறாங்க, திரும்ப குடிமதிப்பு எழுதும்படி இங்க இருந்து வராங்க. என்ன மாதிரி அலைச்சல்! சும்மாவா இருக்க முடியும்? இன்னைக்கு உங்க கையில கார் சாவியை கொடுத்துட்டு சும்மா சென்னைக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வாங்க அப்படின்னு அப்படி இருக்கும். போங்க பிரதர், திரும்ப என்ன பண்ணுங்க, அங்கிருந்து திரும்ப வாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? பாஸ்டர் ஆச்சு, பீஸ்டர் ஆச்சு, போயிட்டு திரும்ப வருவாங்க எல்லாருக்கும். இவருக்கு வேற வேலையே கிடையாதுங்க, நீ கண்டிப்பா சொல்லுவீங்க. பாருங்க, ஏன்னா இவ்வளவு அலுப்பு இருக்கிறது, இவ்வளவு இது இருக்கிறது, தேவனுடைய கரம் மட்டும் கூட இல்லைன்னா அவங்களால அன்னைக்கு வழி நடத்திக்க முடியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், காலையிலையும் போயிட்டு இன்னைக்கு உட்காந்துருக்கீங்கன்னா தேவனுடைய கரம் இல்லாமல் வர முடியாது, தேவனுடைய பலன் இல்லாமல் நம்ம வர முடியாது. தேவன் தான் எல்லாவற்றுக்கும் பலனாக இருக்கிறார். அப்ப பாருங்க, சரித்திரத்திற்கு நேராக தேவனுடைய கரம் அவங்களை வழிநடத்தி கொண்டே வந்தது. இப்ப இதெல்லாம் எதுக்காக? அதான் ரொம்ப முக்கியம். இவ்வளவு சொன்னேனே எதுக்காக? இந்த கிறிஸ்து ரட்சகர் பிறந்திருக்கிறார். அந்த பேக்ரவுண்டு தான் ரொம்ப முக்கியம். அங்க என்ன நடந்திருக்குது அப்படின்னு பாருங்க. அப்ப அன்றைய காலகட்டத்தில் மறுபடியும் வாசிக்கிறேன், லூக்கா 2:10 பாருங்க. தேவ தூதன் அவரை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ இதோ என்றால் பிகோல், பிகோல் என்றால் ஓப்பன் யுவர் வாய்ஸ், கண்ணை திறந்து பாருங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்ப அன்றைய காலத்தில் என்ன நடந்தது? இந்த வசனம் எதற்கு சொல்லப்படுகிறது என்றால், அப்ப கிறிஸ்து பிறப்பதற்கு 2 நூற்றாண்டுக்கு முன்பு, அழகவனிங்க, கிறிஸ்து பிறப்பதற்கு 2 நூற்றாண்டுக்கு முன்பு அந்த காலங்களில் வாழ்ந்து கொண்டிருந்த காலம் ஒரு இக்கட்டான காலம். பாருங்க, ஒரு ஒரு ஸ்திரப்படாத ஒரு காலம் பாருங்க. அடிமைத்தனம், கொடூரமான மன்னன் ஆட்சி செய்கிற காலம். அவன் என்ன சொல்றானோ அதை அப்படியே கேட்டாகணும். இல்லைன்னா சவுக்கடி, இல்லைன்னா வாரடி, இல்லைன்னா சிலுவையில. அப்புறம் சாம்ராஜ்யம் அப்பயே ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. அந்த நேரத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்க பிறக்கிறாரு. இப்ப மன்னனுடைய அடிமை ஆட்சி அங்க நடக்கிறது. அடிமையிலும் அடிமை. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும். அடிமைன்னு அடிமை, உங்க வீட்டு அடிமை இல்லை, எங்க வீட்டு அடிமை இல்லை. சித்திரவதையான ஒரு காலம் பாருங்க. ஒரு கொடுங்கோல் ஆட்சி அங்க நடைபெற்றிருந்த காலம். இன்னைக்கு சொல்றாங்கல்ல, என்னைய கேட்காம நீ என்ன பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சில கண்டிஷன்லாம் போடுறாங்க.
அதை காட்டிலும் மேலான ஒரு ஆட்சி பாருங்க. இவ்வளவு வரினா இவ்வளவு வரி கொடுக்கணும், இன்னைக்கு நீ கொடுத்தே தீரணும், இன்னைக்கு நான் சொல்றதை நீ என்ன பண்ணணும், செஞ்சே தீரணும். அண்ணன் மன்னன் கட்டளையிட்டான்னா அரசன் மக்கள் செய்தே தீரணும். கொடுங்கோல் ஆட்சியில வாழ்ந்து கொண்டிருந்தார். இக்கட்டான ஒரு காலம். அவன் அடக்குமுறையும் அடக்குனா பாருங்க மக்களை. ஆனால் கவனிங்க, அப்போதான் அந்த வசனத்தின் அர்த்தங்கள் என்ன என்று நமக்கு புரியும். அடக்குமுறைனா அப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறை. இன்னொன்று, அந்த காலத்தில் இப்படி அடக்குமுறையெல்லாம் இருந்துச்சுல, ஒருத்தனை மிதிச்சு ஒருத்தனை மேலேறி நான் தான் பெரியவே நீ தான். ஏன்னா ஏசு இருந்த காலத்துலேயே அப்படிலாம் இருந்தாங்க. நம்ம காலத்தில் வரும்போதே வந்து வர்றான்ற மாதிரி சில பேர் இருக்கிறாங்க. நீ தான் கிறிஸ்துவா, உன்னை காட்டில் எனக்கு நல்லா தெரியுங்களா இருந்தாங்க. ஆண்டவர் விடுவிடுன்னு விடுவார் எப்போதுமே. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ தன்னை மேதாவிகள் என்று சொல்லி கொண்டவர்கள் அவங்க இருந்தாங்க. மக்களை அடிமைப்படுத்தி பாருங்க, இன்னைக்கு பிசாசு பாருங்க மனுஷனை எப்படி அடிமைப்படுத்தி, பிசாசு பாருங்க பாவத்திலும் சாபத்திலும் ரோகத்திலும் தரித்திரத்திலும் அடிமைப்படுத்தி இருந்த காலம் மாதிரி அன்னைக்கு ஒரு அப்படிப்பட்ட காலங்கள் இருந்தது. அதனால என்ன நடந்துச்சுன்னா, அன்னைக்கு அந்த மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, கடவுளே நமக்கு கிடையாது, ஒரு கடவுளே இல்லை அப்படின்னு ஒரு நாட்களுக்குள் வந்துட்டாங்க. கடவுள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைகிற காலமாக அந்த காலம் இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு விழிவு இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. கடவுளா, யாரையா கடவுள், என்னை மீட்டு ரசிக்கிற ஒரு கடவுள் எங்கேயா இருக்காரு? நான் அடிமைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அடி வாங்கிக்கிட்டு இருக்கேன், வாங்கிக்கிட்டு இருக்கிறேன், கஷ்டத்தில் படுறேன், நஷ்டமா இருக்குது, தரித்திர சூழ்நிலை இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. கடவுளாச்சு யாராச்சு? இப்போ ஏற்பட்ட காலங்கள் பாருங்க, என்ன கொடூரமான காலம். இது நம்ம வாசித்து ஜாலியாக படிச்சுன்னு கேக் சாப்பிட்டு போயிடும். ஆனால் என்ன நடந்துச்சுன்றத பேக்ரவுண்டை தெரியத்தான் அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தங்கள் நமக்கு புரிய ஆரம்பிச்சு தேவனுக்கு உண்மையிலே நன்றி செலுத்த ஆரம்பிக்கும். அப்போ பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கடவுள்கள் மறைய ஆரம்பித்த காலம் அது. மனிதர்கள் தங்கள் தெய்வங்களை நம்பவில்லை, பிற தெய்வங்களையும் நம்பல. தன்னுடைய பாருங்க எல்லா தெய்வங்களும் இல்லாமல் போயிட்டு இருக்குது. ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடி ஒரு நம்பிக்கை என்பதே இல்லை, நம்பிக்கை இல்லை. அதனால அவன் பாருங்க, அவன் போக்கில் வந்த போக்கில் போயிட்டு இருக்கிறான். இன்னைக்கும் ஒருவேளை எப்படி இருக்கிறீங்களா? கடவுள் இல்லை பிரதர், கடவுள் இருந்தானே எனக்கு எப்படி நடக்குது? இப்படி ஒரு காலகட்டத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கோமா? தரித்திரத்தின் மேல தரித்திரம், பாவத்தின் மேல பாவம், சாபத்தின் மேல சாபம் என்ன சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. கடவுள் இருக்கிறாரு நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா, இந்த பிரசங்கம் போகும் பொழுது உங்களுடைய மனதை திறக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதே மாதிரிதான் அந்த காலகட்டம், அவர்களும் அதைத்தான் சொன்னாங்க. பாருங்க, கடவுளை மக்கள் வணங்க மறுக்க ஆரம்பிச்சாங்க, அது மட்டும் ஒண்ணு. அப்புறம் வெறுக்கவும் ஆரம்பிச்சாங்க. என்ன வெறுக்கிறது அப்படின்னா, எனக்கு நன்மை செய்யாத கடவுளுக்கு என்னையா கடவுள்? பாருங்க, ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட பிரபலமா இருந்துச்சு. என்ன நான் இருக்கிற இந்த இதுல இருந்து யாராவது என் பக்கத்துல வர முடியுமா? கடவுள் எல்லாம் தூரமா இருக்கிறாங்க பாருங்க, இவங்க பக்கத்துல போக முடியல, இவங்கனால அதை எதிர்பார்க்கவே முடியல. கடவுள்னா, கடவுள் என்கிட்ட வந்து பேசுவாரா? நான் அவர்கிட்ட பேச முடியுமா? பாருங்க, இவங்க எல்லாம் தூரமா இருந்தாங்க. சில பேர் மட்டும் எப்படி இருந்தாங்க, நான் மட்டும்தான் கடவுளோட என்ன பண்ண முடியும், பேச முடியும்னு ஒரு அடக்குமுறையும் வச்சிருந்தாங்க. வந்து என்ன மாதிரி ஜனங்கள் பாருங்க, இந்த கடவுள்கிட்ட என்னால் பேச முடியாதா? இந்த தேவன் என்கிட்ட பேச மாட்டாரா? யாருங்க இவர்? கடவுள் எங்கே இருக்கிறாரு? ஒரு தேடி திரிந்த காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் பாருங்க. அதனாலேயே மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால் என்னன்னா, மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருந்த காலகட்டமாக திகழ்ந்தது. என்ன மூட நம்பிக்கை தெரியுமா? இந்த நீங்கள் இதில் வாசிக்கும் போதே பார்க்கலாம், ராஜா என்ன பண்ணுறான், அந்த நட்சத்திரத்தை பார்த்து பின்தொடருங்கள்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கையை அவங்க வச்சுருந்தாங்க. நட்சத்திரம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி, நட்சத்திரம் தெரியாதுன்னா இந்த மாதிரி, நட்சத்திரத்தை கண்டு அதை நம்ப ஆரம்பித்தார்கள். இந்த நட்சத்திரம் இதுக்குரியது, இந்த நட்சத்திரம் அதுக்குரியது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கைக்குள்ள, இப்படி செஞ்சா உனக்கு விடுதலை கிடைக்கும், இப்படி செஞ்சா உனக்கு நடக்கும். அது ஏசு இந்த காலத்தில் வாசிக்கிறோம்ல, ஒரு ஒரு ஜோடி புறாவை கொண்டு வா, ஒரு ஜோடி ஆட்டை கொண்டு வா, நீ கொண்டு வந்து என்ன நடக்கும், உனக்கு நன்மை நடக்கும். யாரு? ரசிகையார்கள், இங்கே இருக்கிறவங்க தான். பாருங்க என்ன மாதிரி ஒரு அடக்குமுறைகளை அவங்க
பண்ணாங்க? இயேசுன்ற அந்த அன்பு, மக்கள் அன்புக்காகத்தான் ஏங்கி கொண்டிருந்த காலம் பாருங்க. என்ன தேடி ஒருவர் வரமாட்டார், என் வாழ்க்கையை விடுதலையாக்க ஒருத்தர் வரமாட்டாரா? அந்த மாதிரி ஒரு காலகட்டம் பாருங்க. மரணம் என்பது பெரிய பயமாக அவங்க இருந்துச்சு. எப்போ வருவான், எப்போ அடிப்பான். ரோமம் பாருங்க, போய்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு மரியாதை கொடுக்கலன்னா இறங்கி குத்தி கொண்டு போயிடுவான். தெரியுமா உங்களுக்கு? அப்போ மக்கள் எப்படி வாழ்ந்துருக்கிறாங்கன்னு கொஞ்சம் கவனிங்க. அடக்குமுறைன்னா அப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறை. அந்த மக்கள் எல்லாவற்றையும் சந்தோஷம் இல்லாமல் காரியங்களை செஞ்சாங்க, இருந்தாங்க. எல்லாவற்றிலும் அவமானம், அசிங்கம், ஒரு சுவாதீனமான வாழ்க்கை அவங்களால வாழ முடியலை. முடியாத காரியம் அவங்களுக்கு. எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? அந்த மாதிரி பாருங்க, பாவம் மேற்கொண்டு இருந்தது. இதை பிடிச்சா இவளை பிடிக்கலையா, தள்ளுதரிச்சிட்ட கொடுத்துட்டு ஓடு போ, என்ன பண்ணலாம், அடுத்தவனை போய் கல்யாணம் பண்ணிக்கோ. இப்படிப்பட்ட காலகட்டங்கள். மனுஷன் உயர்ந்த நிலைமையாகவும் பெண் கீழ் நிலைமையாகவும் ஒரு பாதிக்கப்பட்ட பாருங்க, எப்பேற்பட்ட கொடுமைகள் மத்தியில் அவங்க இருந்தாங்கன்னு கவனிங்க. விடுதலை என்பது எப்படி என்பது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. வாழ்ந்த விதத்தை அவர்களுக்கே பிடிக்கல. நான் வாழ்ற வாழ்க்கை எனக்கே பிடிக்கலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க நினைச்சாங்க. வாழ்ற வாழ்க்கை எனக்கு பிடிக்கலையா, இப்படி நான் வாழ மறுக்கிறேன், ஒரு நல்ல வாழ்க்கை, ஒளிமயமான வாழ்க்கை இருக்குமா எண்ணிக்கொண்டு ஏங்கிக் கொண்டு மரண பயமும் அழுகையும் கண்ணீரும் தான் ஒவ்வொரு நாளும் அவனுடைய வாழ்க்கை. மரண பயம் சூழ்ந்து கொண்டது. ஏன் இப்படி முடிகிறது எதுவும் அவங்களுக்கு தெரியல. சில பேருக்கு பாருங்க, நல்லா போகிறான், நல்லா நடக்குது, நல்ல கடவுளுக்கு முன்னாடி நல்ல பக்தியாக இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் உண்மை நடக்க. ஏன்னா இவங்களும் அதே மாதிரி தான் இருந்தாங்க. ஒன்றும் தெரியாமல் வாழ்க்கை தடுமாறி சூழ்கின்ற வேலை. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இப்போதான் முக்கியமான ஒரு கட்டம், இரட்சகர் என்ற பெயர் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இப்போ வாசிங்க இந்த இதற்குரிய வார்த்தைகள். லூக்கா 2வது அதிகாரம் 9 வாசிங்களேன். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் ஏன் பயந்தாங்கன்னு இப்போ கொஞ்சம் ஏதாவது விளங்குதா? வந்து நின்றாலே அடிப்பான். நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு அவனுக்கு முன்னாடி போனால் சப்புன்னு சும்மாவே அடிச்சு போவாங்க. பயம்தான் பயம். ஏன்னா பிரகாசம் உள்ள ஒரு இதை பார்க்குறாங்க. தேவ தூதன் நிற்கிறான். இவன் யார், இன்னைக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல, என்னத்தை ஆப்போசிட்டு போறானோ, ஆட்டை களவாண்டு போன போறானா இல்லை மாட்டை களவாண்டு போக போறானா தெரியலையே. பயம் பாருங்க உள்ளத்துல இருக்குது. ஆனா இவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட செய்தி ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. 10வது வசனம் பாருங்க. தேவ தூதன் அவரை நோக்கி, நம்மளா இன்னைக்கு அங்க இருந்திருந்தா, எப்பா பயப்படாத, மாட்டையும் களவான வரல, உன் மாட்டையும் களவான வரல, உன் செயினையும் களவான வரல, கொஞ்சம் நான் சொல்றதை தயவு செய்து கேளுங்க. அவன் பாருங்க ஏன் அந்த வார்த்தையை சொல்றான்னு தெரியுமா? பயம்னா மரண பயம் இருந்துச்சு. அதனால தான் அவன் சொல்றான், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த நற்செய்தியை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது என்னது? 11 இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த இரட்சகர் என்ற வார்த்தை அவர்கள் மத்தியிலே ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வந்தது. ஒரு இரட்சகர் எனக்காண்டி எதிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, அவர்களை மீட்க முடியாத சூழ்நிலிருந்து இனி ஒரு தெய்வம் இருக்குமா, என்ன வருமா அப்படின்ற யோசிச்சு கொண்டு இருக்கும்போது மீகாவின் வார்த்தைகள் இப்ப வெளிப்பட ஆரம்பிக்கிறது. தீர்க்க தரிசன வார்த்தைகள் இப்பொழுது தேவ தூதன் மூலியமாய் சொல்லப்படுகிறதை இப்ப பாருங்க. இவர்கள் கேட்கும் போது உள்ளத்துல அவ்வளவு சந்தோஷம் என்பதை இப்ப பிறக்க ஆரம்பிக்கிறது. அப்ப இரட்சகர் என்ற வார்த்தை அவர்கள் இதற்குத்தான் தேடிக்கொண்டிருந்தார்கள், இதற்குத்தான் அழைத்து கொண்டிருந்தார்கள். எனக்கு ஒரு இரட்சகர் தேவை, எனக்கு ஒரு ரட்சிப்பு தேவை. ரட்சிப்பதற்கு தேடிக்கொண்டிருந்தவரை இப்பொழுது அவர்கள் கண்டடைந்தது. எனக்கு ஒரு இரட்சகர் தேவை, என்ன வழிநடத்த ஒரு தேவன் தேவை, என்னை விடுதலையாக்க, என்னுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்த எனக்கு ஒரு இரட்சகர் தேவை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. இப்ப இந்த வார்த்தை அவர்களுக்கு ஒரு சமாதானத்தினால் நிரப்பப்படுகிறது.
இது நாள் வரைக்கும் பயந்து கொண்டிருந்தவங்க, இது நாள் வரைக்கும் இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் மாறாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு இரட்சகரின் செய்தி மக்கள் உள்ளத்திலே சந்தோஷத்தை கொடுக்கும். அதனாலதான் வேதம் போதிக்கிறது, உங்களுக்கு சந்தோஷம் இல்லை, விசுவாச வார்த்தை ஆலயத்துக்கு சந்தோஷம் இல்லை, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். எல்லாம் சொல்லுவோம், மிகுந்த சந்தோஷம். ஒருவேளை சந்தோஷத்தையே பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்குரியது. இனி நீங்கள் சந்தோஷத்தை பார்ப்பீர்கள், இனி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பார்ப்பீர்கள், இனி உங்களுடைய வாழ்க்கையில ஒளிமயமான எதிர்காலத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்ப மக்களுடைய கண்ணோட்டம் எகிப்து ராஜாக்களுக்கு இரட்சகர் என்று அழைத்தார்கள். பாருங்க, எகிப்து ராஜாக்களுக்கு தான் அந்த இரட்சகர் தேவைப்பட்டதா இருந்தது. நல்ல ஆட்சி, நன்மை செய்யறது, மக்களுக்கு ஒரு இரட்சகர் தேவையா இருந்துச்சு. பாருங்க, இப்பேற்பட்ட காலகட்டங்களில் இவர்களுக்கு அந்த இரட்சகர் பிறந்தது உள்ளத்துல அவ்வளவு சந்தோஷம். அப்ப இரட்சகர் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இப்ப அதை கவனிக்கணும். இரட்சகர்ன்றதுக்கு அந்த நேரங்களில் எப்படி அவர்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு தெரியுது. இப்ப இரட்சகர் என்றால் என்ன, அதுக்குரிய அர்த்தம் என்ன? கிரேக்க பாஷையில இரட்சகர் என்பதற்கு சொட்டீரியா அப்படின்னு அர்த்தம் வருது. அந்த சொட்டீரியா என்ற அர்த்தத்துக்கு என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அங்க ரட்சிப்புன்னு மட்டும் கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்காரு. ரட்சிப்புன்னா என்ன, அதுக்குரிய வார்த்தை அர்த்தம் என்ன? ரட்சிப்புனா என்னங்க? சில பேர்ல போய் கேட்க, ரட்சிப்புனா என்னங்க அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு இதை பார்ப்போம். நிறைய காரியங்கள் இருக்கிறது, சில காரியங்களை பார்ப்போம். ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொட்டீரியா, கிரேக்க பாஷையில சொட்டீரியா. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பாதுகாக்கிறவர், எல்லாவற்றிலும் நம்மை பாதுகாக்கிறவர் தான் இந்த இரட்சகர். மரணங்கள் சூழும் பொழுது, தேவையில்லாத காரியங்களை நாம் கேட்கும் பொழுது, நடக்காது, இது முடியாது என்பதை சொல்லும் பொழுது, நம்முடைய உங்கள் இரட்சகர் உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இந்த இயேசு உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். எப்படியெல்லாம் பாதுகாக்கிறாரு? அடிமைத்தனத்தில் 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் அடியும் வேதனையும் பட்டுக்கிட்டு இருந்த ஜனங்களுக்கு தேவன் பாருங்க, எந்த அடியும் இல்லாம, எந்த ஒரு இது இல்லாம நல்லா ஃப்ரீயா மூவ் ஆகுற அளவுக்கு இப்ப தேவன் என்ன பண்றாரு? பார்வன் சேனை பின்னாடி வருது, ஒருத்தனும் தொட முடியாத அளவுக்கு தேவன் அவர்களை பாதுகாக்கிறார். மோசே நிற்கிறான், இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. அங்க பாருங்க, ஒரு தீர்க்கதரிசியை பிள்ளையாண்ட தீர்க்கதரிசி கொண்டு வந்து சபிக்கிறதற்காக நிற்கிறாங்க. ஆனா சபிக்க முடியல, ஏனென்றால் அந்த அவருடைய இரட்சகர் அவர்களை பாதுகாக்கிறார். நான் சொல்லுகிறேன், உங்க இரட்சகர் இன்னைக்கு தேவனாய் பிறந்த, இயேசுவாய் பிறந்த அந்த இரட்சகருக்குரிய அவர் என்ன பண்றாரு? உங்க வாழ்க்கையில முதலாவதாக பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது, சந்தோஷத்திற்கென்று கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறவராய் இருக்கிறார் இந்த இரட்சகர். எங்க கொண்டு வராரு? அண்ணால் பாருங்க, ரொம்ப நாள் சக்காலத்தி பாருங்க, அவன் பாருங்க இல்லாததெல்லாம் சொல்லி அவர் அழுக வைக்கிறது தான் அவனுடைய பொழப்பே. சில பேர் பொழப்பே அப்படிதான் சொல்லுவாங்களே, வரம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அங்கே மட்டும்தான் அப்படி இருக்காங்க. அந்த மாதிரி உள்ளத்துல ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து வார்த்தையை, சில பேர்லாம் சொல்லுவாங்க, நீ வாயை மட்டும் திறந்துடாது அப்படின்னு சொல்லுவாங்க, தயவு செய்து வாயை திறக்காது அப்படின்னு. அந்த மாதிரி வாயை திறந்தாலே கஷ்டப்படுத்தி வார்த்தைகள் அம்பு போல விடுற இது பாருங்க. அண்ணாளுடைய அவர் சக்காலத்தி பாருங்க, அப்படிதான் வேதமே போட்டு. ஆனா இவ எத்தனை தடவை சொன்னாலும், ஊரே சொன்னாலும், இந்த இரட்சகர் என்ன பண்றாரு? மறுபடியும் எந்த இடத்துல சந்தோஷம் இல்லாம இருந்துச்சோ, எந்த இடத்துல அவளுக்கு சமாதானம் இல்லாம இருந்துச்சோ, அந்த இடத்துலயே ஊரே ஆச்சரியப்பட அளவுக்கு சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசி அவர்களுக்கு வரமாக கொடுக்கிறார். என்ன மாதிரி தேவன் பாருங்க. இன்னைக்கு ஒரு பிள்ளையை மட்டும் கொடுத்துடல, ஒரு பிள்ளை இல்லைன்னு அழைத்துக்கிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு சந்தோஷம் என்னது? ஒரு பிள்ளை இல்லை, அதுக்கு அடுத்து பிள்ளை டஜனா பிறகுது அவனுக்கு. ஐயா, ஒரு பிள்ளைய கேட்டா நீ இத்தனை பிள்ளை கொடுக்குறீங்க பாருங்க. நம்மளை மாதிரி ஆட்கள் உலகத்திலே கிடையாது. ஆண்டவரை ஒரு பிள்ளைய தான் கேட்டேன், 8 பிள்ளைய கொடுக்குறீங்க. இப்போ பாருங்க, இந்த அநியாயம் பண்ணது எப்படி? ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது கெஞ்சி மண்டாடுறது, அதுக்கப்புறம் என்ன ஆண்டவரே 8 பிள்ளைய கொடுத்து இது 2
2 பிள்ளையே கட்டி மாரடிக்க முடியல. இது இத்தனை பிள்ளைகளை வச்சுட்டு நான் என்ன தாண்டவரை பண்ணுறேன்? கர்த்தர் சொல்றாரு, பிள்ளைகளின் 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 சமாதானத்தை காண்பாய். கர்த்தர் கொடுத்தா அள்ளி கொடுக்கிறவர் தான். சந்தோஷத்தை கொடுக்கிறவர், சமாதானத்தை கொடுக்கிறவர், நிம்மதியை கொடுக்கிறவர், வேலை வாய்ப்புகளை கொடுக்கிறவர், சமாதானம், சந்தோஷம், நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர். இப்படி நம்மளுக்கு சாலமோட்டையும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கேட்காத ஞானத்தை மட்டும் இல்லை, கேட்காத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு தரேன். அவர் கொடுத்தாருன்னா அளவு நம்மளுக்கெல்லாம் பத்தாது. இந்த மாதிரி தான் நம்ம வாய் கேட்குற வரைக்கும் ஆண்டவரே கொடுக்கிற மாதிரி, கேட்டதுக்கப்புறம் என்ன ஆண்டவரே இவ்வளோ கொடுக்குறீரு, எப்படி என்னால் லோடு தாங்க முடியும்? இப்போ தாங்குற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? ரெடி ஆகிக்கணும். அதெல்லாம் வந்து சரியா? அப்போ சந்தோஷத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறவர் நம்முடைய தேவன். அதனால தான் ரட்சிப்புக்கு என்ன பதம் பாருங்கள், இயேசு என்ற வார்த்தை. இன்னைக்கு இயேசு நமக்குள்ளே இருந்தார்னா, இந்த ரட்சகர் வந்து பிறந்துட்டார்னா, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் பங்காக இருக்கிறது. மூன்றாவதாக, அச்சுறுத்தும் சூழ்நிலையில் இருந்து நமக்கு ஒத்தாசை பண்ணுகிறவர் தான் இந்த ரட்சிப்புக்கு உண்டான அர்த்தம். பாருங்க, இதில் பொதுவான அர்த்தம் இருக்குது, ஆபத்தில் இருந்து நம்மளை காப்பாற்றுகிறவர். இது ஒரு பொதுவான அர்த்தம். என்னன்னா, ஆபத்தில் இருந்து நம்மளை காப்பாற்றுகிறவர். எப்படி? பழைய ஏற்பாடுல இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே வந்து நிற்கிறாங்க? கரெக்டாக டெட் எண்டுக்கு வந்துட்டாங்க. செங்கடல் முன்னாடி இருக்குது, பார்வோன் சேனை பின்னாடி இருக்குது. இப்போ பாருங்க, ஆண்டவர் பாருங்க அவர்களுக்கு ஒரு ஆபத்தான இக்கட்டான ஒரு கால சூழ்நிலை. தேவன் பாருங்க பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா கீழ்காற்று அனுப்பி செங்கடல் 2ஆய் பிளந்த அதிசயம். அதெல்லாம் யாரை கேள்விப்பட்டிருக்கோமா? வெட்டாந்தரையை போல மாற்றி இருக்கிறார். இப்போ அவங்க கடந்து அக்கறைக்கு போறாங்க, பார்வோன் சேனையும் பின்னாடியே வருது. அவங்க ஏறுறாங்க, ஆண்டவர் திரும்ப மூடுறாரு. இவங்களுக்கு வந்த ஆபத்து இனிமேல் ஒண்ணுமே கிடையாது, திரும்ப ஆபத்தும் தொடராது. ஏன்னா எல்லாம் மூழ்கி இறந்துட்டாங்க, இவர்கள் ஜெயித்தார். நான் சொல்றேன், எல்லா ஆபத்தில் இருந்தும் நம்மளை காப்பாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அவ்வளோதான். யாத்திராமம் 14:13 போட்டிருக்கு, ரட்சிப்பு என்று சொல்லுகிறது அந்த வார்த்தை. அந்த வார்த்தையை கவனிச்சிக்கணும், ரட்சித்தார் அவர்களை அப்படின்னு போட்டு. ரட்சிப்பு ரொம்ப, ரட்சிப்புல என்னென்னலாம் இருக்குன்னு கவனிங்க. இன்னொன்று, வெற்றியை நமக்கு தருகிறவர். அப்போ வெற்றி எந்தெந்த இடத்துலலாம் தோல்வியாக இருக்கிறீங்களா? நீங்கள் கை செய்கிற வேலை தோல்வியாக இருக்குதா? கை இது என்ன கையா? சில பேர் பாருங்க, கையா அவங்க கையை பார்த்து அவங்க சொல்லுவாங்க, இது என்னெல்லாம் கையா? சில பேர் பெற்றவங்களே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? தயவு செய்து தொடாத, தொட்டா விளங்க மாட்டேங்குது அப்படின்னு. நீங்கள் சொல்லுங்க, இந்த கையின் மேலே தேவனுடைய கை இருக்குது, நான் தொட்டா அது விளங்கும். இனி அம்மாட்ட போய் சொல்லிருங்க, இது என் கை இல்லை, இது இப்போ தேவனுடைய கை. அவர் என்னை ரட்சித்திருக்கிறார். இந்த ரட்சிப்பின் மூலம் இன்னைக்கு நான் என்னெல்லாம் செய்ய போறேனோ அதில் எல்லாம் தேவனுடைய கை இருந்து கூட இருந்து என்ன செய்ய போகிறது? ஆசீர்வதிக்க போகிறது. இதெல்லாம் என்ன மாதிரி தேவன் பாருங்க, மனுஷனை தூக்கி எடுக்கிறதற்காக இந்த உலகத்தில் வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னொன்று ரட்சிப்புக்கு என்னன்னா, பாவத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுவது தேவனுடைய திட்டம். இதுதான் முக்கியமான திட்டம் பாருங்க. சங்கீதம் 51 மனம் திரும்புகிறத குறித்து தாவீது பேசுகிறான். ஏன்னா அவர் தவறு பண்ணிட்டு திரும்ப அந்த வாழ்க்கையின் சூழ்நிலையில் போகும்போது பாருங்க, எல்லாவற்றிலிருந்து சமாதானத்தை இழந்துட்டான், சந்தோஷத்தை இழந்துட்டான், எல்லாத்தையும் இழக்கிறான். ஆனால் மறுபடியும் தேவன் அவரிடத்துல கூட வராரு. இவன் போய் பாருங்க, திரும்ப தேவனிடத்தில் ஒப்புரவாகிறான். இழந்த சந்தோஷத்தை எல்லாம் தேவன் மறுபடியும் முடிக்கிறார். அதுவும் ரட்சிப்பு என்று குறிப்பிடப்படுகிறது. என்ன பாருங்க, சங்கீதம் 51, சங்கீதம் 51வது அதிகாரம், சங்கீதம் 51 14 பாருங்க. தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே. என்ன மாதிரி வார்த்தை பாருங்க, தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே. அப்ப பாவம் இன்சைடா ஒரு மனுஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? அழுத்தி கொண்டு இருக்கிறது. பாவம் இருந்துச்சுன்னா பாருங்க, அவங்களால நிம்மதியா இருக்க முடியாது, நிம்மதியா தூங்க முடியாது, பலவிதமான போராட்டங்கள் இருக்கும், பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். அதனால பாருங்க, பாவம் வந்து ஒரு இன்சைட், ஒரு பாருங்க உள்ளான ஒரு சமாதானம் அவங்களுக்கு இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது. அது ஒரு ஹியூமன் ப்ராப்ளம் பாருங்க. அப்படி இல்லாட்டினா என்னென்ன வரும் தெரியுமா?
உலகம் சொல்லுது, டாக்டர் சொல்கிறாங்க பிபி வரும், சுகர் வரும், ப்ரெஷர் வரும், எல்லாம் வரும். எங்கே தெரியுமா? சமாதானம் உள்ள இல்லாட்டி. ரொம்ப முக்கியம் பாருங்க. அதுதான் சமாதானத்தை காத்து கொள்ளுங்கள். வந்துச்சுனாலும் விரட்டி அடிக்கிற வேலையில் தான் நீங்கள் இருக்கணும். கூட கூட்டி வச்சுக்கிட்டு வாங்க, ஒன்று தான் வந்திருக்கிறீங்க, டாக்டர் 3 சொன்னார், சுகர் மட்டும் தான் வந்திருக்குது, ப்ரெஷர் வந்தால் தானே வரணும், கூட கூட்டி வச்சு உட்காரக்கூடாது. அதை வந்து ஒன்றை என்ன பண்ணணும், அடித்து விரட்டுற அளவு வரைக்கும் விடக்கூடாது பாருங்க. சும்மா வந்து இந்த யோபு திறந்த மாதிரி வேடி என்ன பண்ணக்கூடாது, திறந்து விடக்கூடாது. டாக்டர் சொன்னார் 3 சேர்ந்து வருன்னு சொன்னார், 1 மட்டும் தான் வந்திருக்கு, 2 மிஸ் ஆயிடுச்சு. நீங்கள் யாராவது அப்படி கேட்பீங்களா? நான் சொல்கிறேன், ரட்சிப்புக்குள்ள இவ்வளவு மகத்துவங்கள் இருக்கிறதே, இவ்வளவு நன்மைகள் இருக்கிறதே, இதில் எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டோமா? அதுக்கெல்லாம் கேட்க மாட்டோம். இதை மட்டும் தெளிவாக கேள்வி கேட்போம். நான் சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க முடியும். அப்போ மக்கள் நினைக்கிறார்கள் எதுவும் நம்மளை எதுவும் செய்ய முடியாது, பணம் இருந்தால் நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, அதிகாரம் என் கையில் இருக்குது, எவனாவது எதிர்த்து பேசுனா வேற மாதிரி பண்ணி விட்டுருவேன், பணம் இருக்கிறவன் பாருங்க அந்த மாதிரி பேசலாம். ஆனால் நான் சொல்கிறேன், கடவுள் நம்மளுக்கு உதவி செய்கிறவராய் என்னைக்குமே நமக்கு உதவி செய்வார். கீழே இருந்து மேலே வரைக்கும் உயர்த்துற வரைக்கும் நம்மளை விடமாட்டார். அப்போ மனுஷனுக்கு இன்னைக்கு உள்ளத்துல சமாதானம் இல்லை. எங்க இல்லை? பாவத்தின் விளைவாக, சாபத்தின் விளைவாக அவனுக்கு உள்ளத்துல முதலாவது சமாதானம் இல்லை. பாருங்க, அவன் ஒரு சந்தோஷமான நிலைமையில் இல்லை, அவன் இருக்கிறதையே வருத்தத்தோடு இருப்பான். நான் ஏண்டா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறான். ஆனா நான் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் இந்த நன்னாள்ல உங்களுக்கு ஒரு இரட்சகரை அறிமுகப்படுத்துகிறேன். உள்ளத்திலே சந்தோஷம், வெளியவும் சந்தோஷத்தை நம்முடைய தேவனால் உங்களுக்கு கொடுக்க முடியும். அவருடைய பெயர் இயேசு. நான் உங்களுக்கு ஒரு இரட்சகரை மறுபடியும் அறிமுகம் செய்கிறேன். ஒரு சகோதரனாக, ஒரு அண்ணனாக, ஒரு பாஸ்டராக, ஊழியக்காரனாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறீங்க, எத்தனையோ என்னென்னமோ பண்ணியிருக்கிறீங்க, உங்க வாழ்க்கை மாறல. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த இயேசுவுக்கு ஒரு அழைப்பு. இயேசுவே, இந்த சமாதானம் எனக்கு வேணும்யா, இந்த ஆரோக்கியம் எனக்கு வேணும்யா, இந்த நிம்மதி எனக்கு வேணும்யா, இந்த ரட்சிப்புக்குள்ள பாதுகாப்பு வேணும், சந்தோஷம் வேணும், உதவி வேணும், ஒத்தாசை வேணும், வெற்றி வேணும், பாவத்திலிருந்து விடுதலை வேணும். இது எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் இரட்சகர் இயேசு கொடுக்கிறவராக இருக்கிறார். நான் சொல்றேன், இவருக்கு ஒரு உள்ளத்துல அழைப்பு கொடுங்களேன். நீ பாருங்க, ஒரு பாஸ்டர் சொல்லுவாரு, பிள்ளைகிராம் சொல்லுவாரு, எவ்வளவு பெரிய ஆட்களோ எவ்வளவு சிறிய ஆட்களோ நம்ம போய் இன்விடேஷன் நேரில் போய் கொடுத்தா தான் என்ன பண்ணுவாங்க, நேரில் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த அழைப்பை அங்கீகரித்து வந்து உள்ள உட்காந்து அதை கேட்பாங்க. பாருங்க, அழைப்பு கொடுக்கலைன்னா வரமாட்டாங்க. பிள்ளைகிராம் சொல்றாரு, இத்தனையோண்டு மனுஷனுக்கே அவ்வளவு இருக்கும்னா வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ அழைத்தால் கண்டிப்பாக வருவார். இதோ இருதயத்தின் வாசப்படியில் என்று ஒருவன் இதே கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு, இன்னைக்கு நீங்க சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? இரட்சகரின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? இந்த ரட்சிப்பு வேணுமா, சமாதானம் வேணுமா, நிம்மதி வேணுமா, சுகம் வேணுமா, ஆரோக்கியம் வேணுமா, ஜீவன் வேணுமா, பலன் வேணுமா, உள்ளான ரீதியிலும் சரி, வெளியான ரீதியிலும் சரி, வெளியவும் வாழ்க்கை நல்லா இருக்கணும், உள்ளேயும் நல்லா இருக்கணும், மூஞ்சி பாருங்க சிரிப்பா இருக்கணும். அப்படின்னா நான் சொல்லுகிறேன், இந்த இரட்சகர் உங்களுக்கு தேவை. இந்த இரட்சகரை உள்ளத்துல அங்கீகரித்தீங்கன்னா, மாறும் ஆண்டவரை நான் கூட அழைத்தீங்கன்னா இவர் உள்ளத்துல வருவார், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி காமிப்பார். அது யாரு? இயேசுதான் அந்த இரட்சகர். உள்ளேயும் சரி வெளியவும் சரி, அவராலே அன்றி உங்க வாழ்க்கையை மாற்ற முடியாது. உங்க வாழ்க்கையை உயர்த்துவதற்கு ஒரு ஏணி இயேசு மட்டும்தான். அந்த இரட்சகர் தான் இன்னைக்கு பூமிக்கு வந்து பிறந்தார். என்ன மாதிரி ஆச்சரியம்! அந்த தேவ தூதர்கள் சொல்லும் பொழுது
பின்னாடி அவ்வளவு காரியம் இருக்குது. அதனாலதான் அவர்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சென்றார்கள். ஏனென்றால் இதற்காகத்தான் ஏங்கி கொண்டிருந்தாங்க. விடுதலை கிடைக்குமா, இது கிடைக்குமா. அன்னைக்கு இயேசு வந்தாரு பாருங்க. பிறந்ததிலிருந்தே ஆச்சரியம். எல்லாவற்றையும் பாவத்திலிருந்து விடுதலையாக்குறாரு, நோயிலிருந்து விடுதலையாக்குறாரு, தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்குறாரு. நல்ல போதகத்தையும் பிரசங்கம் பண்ணினார். இன்று பரிசுத்த ஆவியாய் நம்ம இடத்துல இருக்கிறார். ஆமென். அப்ப புதிய ஏற்பாட்டில் அநேக இரட்சகர்களாகவும் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். உனக்கு தெரியுமா? ஐயா, நான் ஏன் இந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு, நீங்க சொன்ன மாதிரி தேவ தூதர்கள் வந்து சொன்னாங்கன்னு சொன்னீங்க, எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்கன்னு தெரியும். ஆனா யாராவது ஏற்றுக்கொண்டாங்களா? திருப்பி மத்தேயு 1ஆம் அதிகாரம், மத்தேயு 1:27. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இங்க முதலாவது மரியாள் இரட்சகரை ஏற்றுக்கொள்ளுகிற வாய்ப்பை பெறுகிறாள். அழகானீங்க. அதனாலதான் அவருடைய வாழ்க்கை மாற்றம் உண்டாயிடுச்சு. முதலாவது ரட்சிப்பை யாரு? இங்க பாருங்க, நிறைய பேர் ஏற்றுக்கொள்றாங்க. அதுல ஒன்று மரியாள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார். யோசேப்புக்கு தூதன் சொல்லுகிறான் பாருங்க, அவளை தள்ளிவிட ஐயப்படாதே, ஏனென்றால் அவரிடத்தில் உற்பத்தியானது தேவன், இரட்சகரே உற்பத்தியாக இருக்கிறார். இப்ப 2 பேரும் அதை அங்கீகரிக்கிறாங்க, 2 பேரும் இரட்சகரை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்ப பாருங்க எபிரேயர், அடுத்த பாருங்க எபிரேயர் 7ஆவது அதிகாரம், எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் இன்னும் உயிரோடத்தான் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருந்து என்ன பண்ணுகிறார்? அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களை, அவர் தான் ரட்சகர் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை என்ன பண்ணுகிறார்? கடைசி வரை ரட்சிக்கிறார். கடைசி வரை இந்த ரட்சிப்புகள் எல்லாம் இருக்கு காமிச்சேன், இதையெல்லாம் வாழ்க்கையில தொடர பண்ணுகிறார். இன்னொன்று சமாரியா ஸ்திரீக்கு காமிக்கிறார். யோவான் 4ஆவது அதிகாரம் 22ஆவது வசனத்தை பாருங்களேன். யோவான் 4:22. யோவான் 4:22. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறதே. இங்க தெளிவா ஒன்று எடுத்து காமிக்கிறாரு. நான் தான் அந்த ரட்சிப்பு, நான் தான் அந்த தேவன் என்பதை எடுத்து காண்பிக்கிறவராக இருக்கிறார். அவளுக்கு புரியவே இல்லை மரமண்டைக்கு. ஆனா இவர் பாருங்க, ஒவ்வொரு தடவையும் சொல்லுகிறத பார்க்கிறோம். நான் தான் ரட்சகர், என்னை அன்றி உங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. உள்ளேயும் சரி வெளியும் சரி ரட்சிப்பை எடுத்து சொல்லுகிறார். இப்ப இந்த சமாரிய ஸ்திரீக்கு கொஞ்சம் கொஞ்சமா லைட் அடிச்சு கடைசியில இவர் தான் ரட்சகர் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறார். நான் சொல்லுகிறேன், ஏற்றுக்கொண்டால் இந்த வாழ்க்கையிலும் சரி உள்ளேயும் சரி மிக பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் கண்டடைவீர்கள். சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, சுகம், பலன், குழந்தை, என்ன வேணுமோ இந்த இரட்சகருக்குள்ளதான் இருக்கு. இந்த இரட்சகர் உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்கள். பாருங்க, இது மட்டும் இல்லை, அப்போஸ்தலர் அவர் வந்து போனதுக்கு அப்புறம் பாருங்க, அப்போஸ்தலர் 5:31. இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருள்கிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே. இன்னைக்கு இவர் அல்லாம ரட்சிப்பு கிடையாது. இன்னைக்கு இவர் அல்லாம எந்த காரியமும் நடக்காது என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில நன்மைகள் வந்து சேருவதற்கு இந்த இரட்சகர் மிக 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 அவசியமானவர். ஒருவேளை இன்னைக்கு தோல்வியில் இருக்கலாம், ஒருவேளை பண கஷ்டத்துல இருக்கலாம், ஒருவேளை பாருங்க இன்னும் ஆவிக்குரிய ஜீவித்தில் வளராம இருக்கலாம். எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அவரை எல்லாரிலும்
உயர்த்தி வச்சிருக்கிறார். இன்னைக்கு அவராலே அன்றி ரட்சிப்பு கிடையாது. அதனாலதான் இயேசு ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ ஜீவியத்தில். பாருங்க, இதை எடுத்துக்கொண்டிருந்தப்ப ஆவியானவர் இந்த வசனங்களை முக்கியத்துவம் படுத்தி காண்பிக்க சொன்னார். திருக்குறள் 2 யோவான் 7வது வசனம் பாருங்களேன். 2 யோவான் 1:7. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் அவனை உங்கள் வீட்டில ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. இன்னைக்கு இயேசுவை அன்றி இயேசுவை சுவிசேஷமா சொல்லணும்னா இயேசுதான் தெய்வம்ன்றது சொல்லாம விட்டா உள்ளேயே சேர்க்கக்கூடாதுன்ற வாழ்த்துக்கள் சந்தோஷம் உள்ள வாங்கன்னா அவங்களுடைய துர்க்கிரியைகளுக்கு நீங்களும் பங்கு உள்ளவர்களா இருக்கிறீர்கள். கர்த்தர் சொன்னாரு இயேசு மட்டும்தான். எல்லாம் சொல்லுவோம், இயேசு மாத்திரமே ரட்சிப்புக்கு வழி, அன்றி வேற வழியே கிடையாது பாருங்க. அப்ப ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் நம்மிடத்துல இன்னைக்கு இருக்கிறது. வியாதியிலிருந்து காப்பாற்றப்படுவது தேவன் மட்டுமே. சுகம் கொடுத்தும் நம்மளை இன்னைக்கு ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அப்ப சுகம் அளிக்கும் இரட்சகரை இன்று உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். அவருடைய பெயர் இயேசு. அவர் தான் இந்த பூலோகத்தில் வந்து தம்மை தாமே அடிக்கப்பட்டு ஒப்பு கொடுத்து கல்வாரி சிலுவையில் கடைசி சுட்டு ரத்தத்தையும் சிந்தி ஏசி 53:5 சொல்லுகிறது, மெய்யாகவே அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நமக்கு வர வேண்டிய ஆக்கின இயேசுவில் வந்தது. இயேசுவின் தழும்புகளால் இந்த இரட்சகரை இன்று நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். சுகமாக்குற ஒரு இரட்சகரும் இருக்கிறார். அவர் நமக்காக இன்னைக்கு வந்து திறந்திருக்கிறார். என்ன மாதிரி பாருங்க இந்த ரட்சிப்புக்குள்ள எவ்வளவு இருக்குது. இந்த ரட்சகர் இன்னைக்கு தேவையா தேவையில்லையா மனுஷனுக்கு? நீங்க சொல்லுங்க. வெற்றி வேணுமா, சுகம் வேணுமா, என்ன வேணும்? உலகத்துல எந்த மனுஷனையும் வந்து பிரகாசிக்கிற மெய்யான ஒளி ஒரே ரட்சகர் இருக்கிறார். அவருடைய பெயர் இயேசு மாத்திரமே. இந்த ரட்சகர் எத்தனை பேருக்கு தேவைன்னு சொல்றீங்க? நான் சொல்கிறேன், இந்த ரட்சகர் உங்க வாழ்க்கையில தேவை என்றால் உள்ளத்துல அங்கீகரிங்க. அங்கீகரிக்கும் போது பலவிதமான சோதனையிலிருந்து பிரச்சனையிலிருந்து எல்லாவற்றிலையும் இந்த இரட்சகர் உங்களை விடுதலையாக்குவார். அப்ப உங்களுக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். இதுதான் அந்த நற்செய்தி பாருங்க. அன்னைக்கு தேவ தூதர்களுக்கு சொன்னது பேக்ரவுண்ட்ல, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் நிறைய இருக்குது. இன்னைக்கு நான் மறுபடியும் அந்த வசனத்தை இப்ப வாசிக்கிறேன். லூக்கா 2. இப்ப அந்த வசனங்களுக்குரிய அர்த்தங்கள் புரியும். லூக்கா 2வது அதிகாரம் இப்ப பாருங்க 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இப்பதான் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. பாருங்க, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த சனமே பரம சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் என் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை, நான் சொல்லுகிறேன், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை மட்டும் இல்ல, இந்த பூமியிலே சமாதானத்தை கொடுக்கிறவராயிருந்தார். அதான் ஏசாயா 6வது போட்டுக்குது, அவர் நாமம் அதிசயமானவர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானம். இன்னைக்கு எல்லாவற்றையும் இந்த கிறிஸ்து என்னும் ஒரு இரட்சகர் மூலமாக நம்மளுக்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு என்ன உங்க வாழ்க்கையில மாற்றி அமைக்கப்பட வேண்டுமோ, இயேசு இரட்சகரா உள்ளத்துல அங்கீகரிங்க. ஆண்டவரே,
நீர் வெளியே பிறந்திருக்கிறீர், நான் காண்பித்திருக்கிறேன். இந்த வசனத்தின்படி அன்னைக்கு மெய்ப்பொருளுக்கு அந்த வசனம் எவ்வளவு முக்கியமோ, இன்னைக்கு நாங்கள் வாழுகிற இந்த உலகத்துல நீர் எங்களுக்கு மிக 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 அவசியம். அப்ப நான் சொல்லுகிறேன், வாயத்திலிருந்து இரட்சகரே எனக்குள்ள பெறமாட்டவன், இந்த வார்த்தை எனக்குள்ள தொனிக்கட்டும், இந்த வார்த்தை எனக்குள்ள ஊடுருவட்டும், இந்த வார்த்தை எனக்குள்ள கிரியை நடப்பிக்கிட்டோம். இரட்சகர் ரட்சிப்பை ஒவ்வொரு நாட்களிலும் என்னுடைய கண்கள் காணட்டும் இயேசுவின் நாமத்தினால. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? வெற்றிகள் குமியும், ஆரோக்கியம் குமியும், எல்லாம் குமியும். இரட்சகர் நமக்குள்ள இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இனி நடக்காத காரியம் நடக்கும், திறக்காத வாசல்கள் திறக்கும். கிறிஸ்து பிறந்ததை முன்னிட்டு இனி வரக்கூடிய நாட்கள்ல அற்புதமும் அதிசயமும் நடக்கும். வராத பணங்கள் வரும், கிடைக்காத வாய்ப்புகள் கிடைக்கும். நான் சொல்லுகிறேன், ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க காரியம் நடக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறேன். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நான் சொல்லுகிறேன், இழந்து போன வாய்ப்புகள் எல்லாம் பெற்றுக்கொள்ள நாட்களாகும், இழந்து போன சமாதானத்தை எல்லாம் பெற்றுக்கொள்கிற நாட்களாகும். நீங்க ஒருவேளை நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், இப்படியே எத்தனை நாட்கள் தான் இருக்க போறேன். நான் சொல்றேன், இந்த நாள்ல இருந்து இரட்சகர் உங்க வாழ்க்கையில அவருடைய காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். அவர் இழந்து போனதை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருவார். ஆமென். எத்தனை பேர் இப்ப இந்த இரட்சகருக்கு நன்றி சொல்றீங்க? தேங்க்யூ லார்ட். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ டு ஜீசஸ், glory to Jesus, hallelujah, hallelujah. இரட்சகருக்காக நன்றி ஆண்டவரே, கிறிஸ்துவுக்காக நன்றி, இயேசுவுக்காக நன்றி. சொந்த குமாரனையே கொடுத்த தேவன் ஆண்டவரே, எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறீர் எங்களுக்கு. அன்னைக்கு தேவ தூதர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு இதா இருந்திருக்குது ஆண்டவரே. தேவ தூதர் மூலியமாக மெய்ப்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி அறிவித்தீர, என்று எங்களுக்கும் ஒரு நற்செய்தியை தந்திருக்கிறீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த பாதையில வழிநடக்க, ரட்சிப்பின் பாதையில எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ரட்சிப்பு என்னும் எல்லா ரட்சிப்புகள் அடங்கியிருக்கிற நன்மைகள் எல்லாம் வந்து அவர்கள் மேல் வழிப்பதாக இயேசுவின் நாமத்திலே. ஒருவேளை யாராவது இந்த இரட்சகர் எனக்கும் தேவை என்று சொல்லுகிறவராக இருந்தீங்கன்னா, இந்த இரட்சகர் இன்று முதல் உங்களுடைய இரட்சகராக மாற அவர் ஆயத்தமாக இருக்கிறார். செய்ய வேண்டியதெல்லாம், நீரே ஆண்டவர் என்று உள்ளத்திலே ஒரு அழைப்பு கொடுப்பீர்களானால் இந்த இரட்சகர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை அவர் காண்பிப்பார். ஆமென். கர்த்தாவே, நீ பெரிய காரியங்கள் செய்து உடைய மக்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயம் செய்து நாமத்தை மையப்படுத்துகிறீர். அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அறிக்கை செய்து முடிப்போம். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காப்பார். கர்த்தர் தம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணி என்மேல் கிருபையாய் இருப்பார். கர்த்தர் தம்முடைய முகத்தை என்மேல் பிரசன்னமாக்கி எனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் ரட்சிப்பையும் எனக்கு இன்று முதல் அவர் கட்டளையிடுவார். அதனால் என் வாழ்க்கை ஒளிமயமான எதிர்காலமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு இந்த பெரிய காரியங்கள் செய்து என்னுடைய வார்த்தையின்படியே நிறைவேற்றுவார். ஆமென்.